Hi friends, Kishore Bagadan Krishnan. Very good afternoon to all. ஸோ இந்த 12th பாலிட்டி வந்து நிறைய பேர் வந்து சார் 12th பாலிட்டி படிக்கவே முடியல சார், கண்டிப்பாக படித்தாகணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு இப்போ லாஸ்ட் மினிட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேவையானது மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் 10th பாலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த 3 லெசன்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த 3 பாடம் நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ரெண்டாவது, இன்றைக்கி நான் அவுட் ஆஃப் புக் டாபிக் ஒன்று ஒரு வீடியோ பற்றி போட்டு நான் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பேன், அதை நல்லா கோத்ரூ பண்ணணும். மூணாவது வந்து பார்த்தோன்னா நமக்கு லோ ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாடங்கள், அதாவது 6th to 9th இருக்கக்கூடிய பாலிட்டி லெசன்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மேஜராக முக்கியத்துவம் இருக்கணும், இந்த 3 விஷயங்கள். 12th பாலிட்டிங்கிறது நமக்கு என்னென்னா, இன்கேஸ் சிலபஸில் கூடிய டாபிக் ஏதாவது ஒரு கண்டென்ட்டு நம்ம 12th கேட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப நிறைய கொஷின்ஸ் போக மாட்டாங்க. அப்படி போனாங்க அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து ஓரலாக பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த 12th பாலிட்டிங்கிறது. லாஸ்ட் குரூப் 4 கூட வந்து கொஷின்ஸ் வந்து ரொம்ப 1 ஆர் கொஷின்ஸை ஒரு கொஷினே நம்ம தான் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி என்னென்னா, அதுக்காக நம்ம போய்ட்டு ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது, அதுக்காக பார்க்காமலேயும் போயிடவும் கூடாது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் 12th பாலிட்டியில் இன்கேஸ் நீங்கள் படிக்க முடியல அப்படிங்கிறது போது, அதாவது நான் படிக்க வேணான்னு சொல்ல கிடையாதுப்பா, நல்லா கேட்டுங்க. இல்லை சார் எனக்கு படிக்கிறதுக்கு அது சிரமமாக இருக்குது அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த 12th பாலிட்டியில் லெசன் நம்பர் 1, 2, 3 இதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஓரலாக போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு பாடம் இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு பாடம் இருக்குது 12th, அதையாச்சும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோலாம் நான் போட்டிருப்பேன், அதையாச்சும் ஒழுங்காக கரெக்டாக பார்த்துக்கணும், ஓகேங்களா? ஸோ மற்றது வந்து என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டேபிளர் காலம்லாம் இருக்கும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கூட போதும். பார்த்துட்டு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்க. ஸோ ஒரு சில இது பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். அதை நினச்சிக்கிட்டு புலம்பிகிட்டே இருந்தீங்கன்னா மற்றது படிக்க முடியாமல் போயிடும். ஆனால் 6th to 9th லோ ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாலிட்டி நல்லா படிச்சுக்கணும். அதுலேருந்து கேள்விகள் நிறையா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இது குரூப் 4 எக்ஸாமுங்கனால அதுலேருந்து மெஜாரிட்டி கேள்விக்கு வந்து லாஸ்ட் டைம் கூட கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த 6th to 9th கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். நம்ம ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த 12th பாலிட்டி புக் பேக் கொஷின் மட்டுமே கிட்டத்தட்ட 108 கேள்விகள் இருக்கும். லெசன் நம்பர் 1 to 8 வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். அந்த 1 to 8 தான் நினைக்கிறேன், 1 to 8 வரைக்கும் நீங்கள் படிக்கணும். அதில் கூடிய புக் பேக் கொஸ்டின் வந்து மொத்தம் 108 கேள்விகள் இருக்கும். இந்த 108 கேள்விகளும் நீங்கள் நல்லா தரவாக படிங்க. ஸோ உடனே சார் புக் பேக் கொஸ்டின் பிடிஎஃப் கொடுங்க சார்னு கேட்காதீங்க. ஏன்னா புக் பேக் கொஸ்டின் பிடிஎஃப்ங்கிறது யாருமே எக்ஸாக்டாக எடுத்து வச்சுருக்க மாட்டாங்க. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து இருக்கும். நீங்கள் ஒன்றில் போய் யூடியூப்பில் போய்ட்டு 12th பாலிட்டி புக் பேக் கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வீடியோ கூட பார்த்துட்டு நீங்கள் மைண்டில் ஏற்றிங்க. இல்லை சார் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு மைண்டில் ஈஸியாக பதிஞ்சிடும் அப்படின்னா அதையும் நான் பண்ணுறேன், ஓகேங்களா? இன்றைக்கி நைட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 12th பாலிட்டி 108 கேள்விகள் இருக்குல்ல, அதை நான் வந்து ஒரே வீடியோவாக நான் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஒரு சில கைடில் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரே வீடியோ பதிவாக நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ அது எதுக்காகனா, அது டக்குன்னு நீங்கள் அந்த வீடியோ பதிவு பார்க்கும்போதே எக்ஸாம் வரைக்கும் அது ஞாபகத்துக்கு இருக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், அதை மைண்டில் ஏற்றுற மாதிரி நான் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம ஒரு சிலர் வந்து நம்ம சொல்கிறத கேட்கும்போது மைண்டில் பதியும். ஏன்னா நம்மளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க, இல்லை நம்மளை பிடிச்சி போய் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து நான் சொல்கிற விதம் வந்து அவங்களுக்கு வந்து மைண்டில் ஈஸியாக பதியுங்க மேலே நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் நம்ம வாய்ஸ்லேயே அதை போட்டுடலாம். ஏன்னா புக் பேக் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானதுங்கனால இந்த 12th பாலிட்டியில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினுக்கு நான் என்ன பண்ணுறேன், 108 கேள்விகளுக்கும் நான் வந்து ஆன்சர் எடுத்து போடுறேன். அது இல்லாமல் இந்த 12th பாலிட்டியில் அந்த மெயினாக வந்து நான் போடுற ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஷார்ட்ஸ் வீடியோ எதுக்காகனா, நீங்கள் எந்தெந்த ஏரியாலாம் டச் பண்ணாமல் இருப்பீங்களோ அந்த ஏரியாவை தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அட்வான்ஸ் தமிழ் நீங்கள் டச் பண்ண மாட்டீங்க. அப்போ அட்வான்ஸ் தமிழ்லேருந்து கேட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து, இல்லை முக்கியமான பாயிண்ட்ஸ் தமிழ் வந்து பார்த்தோன்னா இருக்குன்னா அதெல்லாம் நான் வந்து ஷார்ட்ஸாக கொடுக்குறேன். அப்புறம் வந்து பார்த்தோன்னா 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்த 11th 12th தமிழ் நியூ புக் இருக்கக்கூடிய 11th 12th தமிழ், அதுவும் நீங்கள் வந்து ஒரு சில இதெல்லாம் இல்லை, அதாவது 10th வரைக்கும் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து 11th 12th மைண்டு போகாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 12th ஐஎன்எம்மில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ், இதெல்லாம் தான் நான் ஷார்ட்ஸாக எடுத்து கொடுக்கலான்னு ஐடியா வச்சுருக்கேன், ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்துட்ருக்கதும் அதான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. இந்த 12th பாலிட்டியில் நான் கொடுக்கக்கூடிய ஷார்ட்ஸு, ஓகேவா, அது நல்லா பார்த்துக்குங்க. அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம 11th பாலிட்டி, ஓகேவா, அதில் 5 பாடம் நம்ம ஆல்ரெடி லைவாக நம்ம வந்து கொடுத்துட்டோம், ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொரு பாடம் நீங்கள் படிக்கும்போது அந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக 2 வீடியோ தான். ஒரு வீடியோலே 4 லெசன் நான் கொடுத்துருப்பேன். இன்னொரு வீடியோ பதில் உள்ளாட்சி அரசாங்கம், 2 லைவ் தான். இந்த 2 லைவ் பார்த்தீங்கன்னா அந்த 5 லெசன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ஸோ அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிங்க. ஸோ இவ்வளோ தான் பாலிட்டி. 12க்கு நம்ம ஹிஸ்ட்ரிக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ஃபுல்லாகவே கொடுத்துட்டோம், ஐஎன்எம்க்கு வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டோம். இப்போ என்னென்னா அடுத்தது இந்த புக் பேக் கொஷின்னு, அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர், இந்த ஐஎன்எம்முக்கு பாலிட்டிக்கெலாம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதெல்லாம் தான் நான் வந்து ஓகே 12th அதாவது பாலிட்டி ரிலேட்டடாக வந்து ரீசெண்டாக 2022, 23, 24லாம் என்னென்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஐஎன்எல் என்னென்ன கேள்விலாம் கேட்டிருக்காங்க, இதை கலந்து உங்களுக்கு வந்து கலந்தோ இல்லை வந்து யூனிட் வைஸோ ஓகேங்களா அப்பப்போ வந்து ஒரு லைவ் வீடியோ வந்து கொடுக்கலாம். ஒரு 20 கேள்வி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த 20 கேள்வி டிஸ்கஸ் பண்ணோம்னா நீங்கள் படித்ததெல்லாம் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும், படிக்காதது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால அதுதான் ஐடியா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நாளையிலேருந்து ஓகே நம்ம வந்து ஒரு 20 கேள்வியை வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் லைவ் டிஸ்கஷன் வந்து பாலிட்டி ஐஎன்எம் அப்படியே ஒவ்வொரு யூனிட்டாக முடிக்கும். அடுத்து நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ஹிஸ்ட்ரி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஓகே இந்த ஐஎன்எம் பாலிட்டிலாம் கொஞ்சம் சைடில் கொடுக்கலாம். அதேமாதிரி 12th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்லாம் கொஞ்சம் வந்து அப்பப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துட்டே வரேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இந்த சயின்ஸ் வந்து மேடம் வந்து கொடுத்துட்ருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிங்க. கரண்ட் அஃபேர்ஸு நான் வந்து தொகுத்துட்ருக்கேன். ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. உங்களுக்கு நான் பெஸ்ட்டாகவே வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா ஷார்ட்கட்டோடவே நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஒரு சில இது வந்து நான் ஏன்னா இப்போ 9 மாதம் கரண்ட் அஃபேர்ஸுங்கும் போது ஒன்று ஒரு பிடிஎஃப் நான் சர்ச் பண்ணி அந்த அப்பாயின்மெண்ட்டு மட்டுமே எடுத்து அதில் எது நீடோ அது மட்டும் நான் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதை பார்த்து டைப் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் படிச்சுட்டே இருங்க, அப்பப்போ நான் வந்து கொடுக்குறேன். அது உங்களுக்கு லைவாகவே வந்து ஷார்ட்கட்டோடவே நான் கொடுத்துட்றேன். நீங்கள் எதையுமே மனப்பாடம் பண்ண வேணாம், நான் அதை வந்து லைவாக வந்து ஷார்ட்கட்டோடவே நான் கொடுத்துட்றேன். நீங்கள் ஃபோக்கஸ் மற்றதில் பண்ணிகிட்டே இருங்க. முக்கியமாக வந்து நம்ம ஷார்ட்ஸாக கொடுத்துட்ருக்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி கொடுத்து முடிச்சிருப்போம்ல, அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அது இல்லாமல் 8 மாத கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஆல்ரெடி பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் எடுத்து அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் சைடில் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் கொடுக்கக்கூடியது இந்த பக்கம் பாருங்கள், இலக்கணம்லாம் கூட ஒரு சில இதெல்லாம் கேள்வியில் எப்படிலாம் கேட்பாங்கங்க மாதிரி ஷார்ட்ஸாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களோட பாதையில் நீங்கள் போயிட்டே இருங்க. நான் கொடுக்குறது சைட் பை சைடு கொடுக்குறது நீங்கள் அட்லீஸ்ட் அந்த ஒரு வீடியோ பதிவு ஒரு தடவை நீங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா காது கொடுத்து கேளுங்க. அதெல்லாம் வந்தால் உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஆமாம்ல இது சார் அங்கே சொன்னார்ல அப்படின்ட்டு அந்த லாஸ்ட் மினிட்டில் பார்க்குற ஒரு சில கேள்விகள்லாம் நமக்கு ஒரு மார்க் அங்கே ஈஸியாக எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான் முக்கியமானதெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கோம், ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா, 12th பாலிட்டி புக் பேக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு எடுத்து நான் போடுறேன். அதேமாதிரி ஐஎன்எம் புக் பேக்கு எல்லாமே நம்ம ஒன்று எடுத்து பார்க்கலாம். ஒன்று முடிக்க எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அதோட சோர்ஸ் வந்து நான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா, நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணிங்க. மற்றது உங்களுடைய பிளான் படி நீங்கள் வரிசையாக படிச்சுட்டே இருங்க. ஸோ நிறைய பேர் சார் லைவ் அப்பப்போ வாங்க சார்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ லைவுக்கு வந்து எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் வந்துடுறேன். ஓகேங்களா, தேவையான இடத்துல நான் உங்களுக்கு லைவ் வந்துடுறேன். ஓகேங்களா, இப்போ ஒரு சிலதெல்லாம் நான் பிடிஎஃபாக ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம், அதுக்கப்புறம் அதை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக நான் எடுத்து மேக் பண்ணி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோடு நான் உங்களுக்கு சேர்த்து சொல்லணும். அதாவது அது சம்மந்தமான பாயிண்ட்ஸ் புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ் இப்போ முகவரை சம்மந்தமாக ஒரு கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோன்னா அப்போ முகவரை சம்மந்தமாக மற்ற ஒரு 4-5 பாயிண்ட் சேர்த்து அதில் சொல்லிட்டுன்னு வச்சிங்க புக்கில் இருக்கக்கூடியது, அப்போ அதோடவே சேர்ந்து ரிவிஷன் ஆகிடுது இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஐடியா பண்ணிகிட்ருக்கேன், அந்த மாதிரி தான் நான் கொஸ்டின்ஸ் வந்து சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டின் இப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நான் அடுத்த ஒரு வீடியோ பதிவு ஈவினிங் நான் கொடுக்குறேன். நாளைக்கு தான் அந்த டெஸ்ட் இருக்கும், அது பற்றின டீட்டெயில் நான் அடுத்த வீடியோ இதில் கொடுக்குறேன். சைட் பை சைட் நான் கொடுக்குற ஷார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க. ஷார்ட்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இது கிஷோர் பகடன் உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.